ஏன்னா அந்த வீட்டில் நான் பூஜை பண்ணியிருக்கேங்க. நான் வந்து அந்த வீட்டில் லாக்கர் சாவி வந்து ஜீவாம்மா கையில் வாங்கி அந்த குடும்பத்தில் நான் ஒருத்தி மருமகளாக போக வேண்டியவங்க. தமிழ் சினிமாவில் சர்ச்சைக்கு பெயர் போன நடிகையாக அறியப்படுபவர் வனிதா விஜயகுமார். இவர் நடன இயக்குனர் ராபர்ட்டுடன் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் என்ற படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தை வனிதாவின் மகள் ஜோவிகா தயாரித்துள்ளார். இந்த படத்தின் போஸ்டர் வெளியிடும் போதே வனிதா விஜயகுமார், ராபர்ட் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போவது போன்று அறிவித்து பின்னர் திரைப்படம்தான் என வில்லங்கமாக ப்ரமோஷன் செய்தனர். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படம் கடந்த வெள்ளிக்கிழமையன்று திரையரங்குகளில் வெளியானது. அந்த படத்தில் மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் இடம்பெற்ற சிவராத்திரி என்ற பாடல் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அண்மையில் குட் பேட் அக்லி, மஞ்சுமல் பாய்ஸ் போன்ற படங்களில் தனது பாட்டை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக நோட்டீஸ் அனுப்பிய இளையராஜா இந்த முறையும் சிவராத்திரி பாடலை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக வனிதா விஜயகுமாரிடம் இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருந்தார். படம் பார்ப்பதற்காக சென்னை வடபழனியில் உள்ள கமலா தியேட்டரில் படம் பார்க்க வந்த வனிதாவிடம் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு பாடலின் உரிமம் வைத்திருக்கும் சோனி மியூசிக் நிறுவனத்திடம் முறையான அனுமதி பெற்ற பின்னரே படத்தில் பயன்படுத்தியதாக விளக்கம் அளித்தார். இல்லைங்க, நம்ம சோனி மியூசிக்ட வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்கோம், சரிங்களா? சோனி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பில்டிங்கில் வந்து இப்போது வந்து ஒரு பிராண்டு, ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம். அந்த வீடோட பிராண்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அந்த வீடோட பிராண்ட் வந்து இப்போது வந்து ஒரு கம்பெனி, இப்போ நான் வந்து ப்ரெஸ்டீஜில் இருக்கேன். ப்ரெஸ்டீஜில் நான் வந்து வீடு வாங்குறேன்னா அங்கே நம்ம நம்பி கையெழுத்து போட்டு பணம் கொடுத்து பத்திரம் வாங்குகிறோம் இல்லையா? அப்போது வந்து அந்த ப்ரெஸ்டீஜே கிடையாது, இது வந்து என்னோட பூமி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நடுவில் கேஸ் போட்டாங்கன்னா ப்ரெஸ்டீஜ் மேலே தாங்க கேஸ் போடணும். அப்போ சோனி மியூசிக் வந்து நானுன்னு இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த குட் பேட் அக்லி சில படங்களுக்கு, அந்த என்ன படம் அது, அந்த குணா சாங் வந்தது மலையாள படம், மஞ்சுமல் பாய்ஸ், அது மேலே கூட கேஸ் போட்டாங்க. அந்த மாதிரி பல படங்கள் மேலே போடுறாங்க. இளையராஜா இசை கடவுள் மாதிரி, அவரிடம் அனுமதி கேட்டுத்தான் பாடலை பயன்படுத்தினேன். கடவுளே கோபிச்சுக்கிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் என வனிதா கண்ணீர் சிந்தினார். ராஜா சார் வந்து இப்போ அந்த சாங்குக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி என்ன மேடம் நினைக்கிறீங்க? இப்போதான் எனக்கு மெசேஜ் வந்தது. நேரில் போய் பார்த்து நான் வந்து பிளெஸிங் வாங்கினேன், அவர்கிட்ட சொன்னேன். அவரும் ஓகே அப்படின்னு தான் சொன்னார். அதுதான் நான் வந்து பேட்டியெல்லாம் எடுக்கும்போது கூட நான் வந்து சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஒரு லெஜெண்ட். அவரை மிஞ்சுறதுக்கு மியூசிக்கு கடவுள் மாதிரி. அவர் கடவுளே நம்மளை கோச்சிக்கிட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசுலேருந்து நான் அவரோட வீட்டில் வந்து லிட்டரலாக வளர்ந்துருக்கேன். ஏன்னா சில விஷயம் பேச முடியாது, உண்மையை சொன்னால் தப்பாயிடும், வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் தான் இளையராஜாவின் வீட்டிற்கு மருமகளாக வரவேண்டியவள் என போகிற போக்கில் ஒரு குண்டையும் வீசிவிட்டு சென்றார் வனிதா விஜயகுமார். ஏன்னா அந்த வீட்டில் நான் பூஜை பண்ணியிருக்கேங்க. நான் வந்து அந்த வீட்டில் லாக்கர் சாவி வந்து ஜீவாம்மா கையில் வாங்கி போய் நகையை எடுத்து அம்மன் கிட்ட போட்டு அவ்வளோ தூரம் நான் அந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேன். அந்த குடும்பத்தில் நான் ஒருத்தி மருமகளாக போக வேண்டியவங்க. இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாக பரவிய நிலையில் இளையராஜாவின் மூத்த மகனான இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜாவும் வனிதாவும் காதலித்து வந்தார்களோ, அதனால்தான் அவர் மருமகளாக வரவேண்டியவர் என்றெல்லாம் சொன்னாரா என்றெல்லாம் நெட்டிசன்கள் மீம்ஸ் போட்டு வறுத்தெடுத்து வந்தனர். இந்நிலையில் சர்ச்சைக்கு எக்ஸ் தள பக்கத்தில் விளக்கமளித்த வனிதா விஜயகுமார், கார்த்திக் ராஜா என்னுடைய சிறந்த நண்பர், அவருடைய மனைவியும் என்னுடைய சிறந்த நண்பர், தயவு செய்து அவருடைய பெயரை இதில் கொண்டு வராதீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் ராஜா அப்பா எனக்கு கடவுள் மாதிரி, ஆமாம் நான் அவருடைய சொந்தக்காரர் மாதிரி தான்,
அந்த குடும்பம் என்னை அப்படித்தான் நடத்துகிறது, எதுவாக இருந்தாலும் சட்டப்படி விளைவுகளை சந்திப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.